அது வெளியே சுத்த போனால் தான் இந்த மழைக்கு கூட பொறுக்க மாட்டுது அப்படின்னு ஆயிடுச்சு. எதுக்காக நாங்கள் வெளியே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீஸ் அவுட்லெட்டில் வந்துட்டு ஆர்டர் வந்தது. சரி அது கொரியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸ் போனோம். போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து கொரியர் கவர் இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு ஸ்டோர் கடை இருக்குதுன்னு சொன்னால பையா 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கூப்பிட்டு போயிட்டாங்க என் ஹஸ்பண்ட். போகிறவள்ள பார்த்தீங்கன்னா அந்த வடக்கடையை பார்த்தோம். அவங்க நல்லாயிருக்கும், சமோசா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு சமோசா இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வடை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு கொரியர் கவர் வாங்கிட்டு ஃபைனலி நம்ம வந்து கொரியர் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ரீஸ் அவுட்லெட்டில் நம்ம என்னென்ன சேல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இயரிங்ஸ், ஹேர் அக்சசரிஸ் அந்த மாதிரி எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். சுற்றி டயர்டாகிட்டு ஜூஸ் குடிக்காம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு அப்படியே என்னோடய ஸ்கூல் டேஸ்க்கு போன மாதிரி இருந்தது அந்த டேஸ்ட் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரசமும் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெளியே நம்ம பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். பஸ் ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா சாரல் வந்து விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி பஸ்ஸு வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.